ஓம் சாந்தி. நான் தூக்கத்தை வென்ற ஆத்மா. நான் உலக சேவாதாரி ஆத்மா. நான் பாக்கியசாலி ஆத்மா. நினைவிலிருந்து நாம் உணவு சமைக்கின்ற பொழுது சாப்பிடக்கூடியவர்களின் இதயம் சுத்தமாகி விடுகின்றது. பிராமணர்களாகிய நமது உணவு மிகவும் தூய்மையானதாக இருக்கின்றது. சங்கமத்தில் நம்முடைய தந்தையின் மூலமாக நாம் உயிருடன் இருந்து இறப்பதற்கு கற்றுக்கொள்கின்றோம். இப்பொழுது உயிருடன் இருந்து இறக்கின்ற பொழுது நம்முடைய வாசலில் ஒருபொழுதும் காலன் வர முடியாது. நாம் இறக்க கற்றுக்கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். சத்தியுகம் அமரலோகமாகும். அங்கு காலன் யாரையும் சாப்பிடுவது கிடையாது. நம்முடைய புத்தியில் இப்பொழுது நாம் எப்படி சூத்திரராக இருந்தோம், இப்பொழுது பிராமணர்களாக இருக்கின்றோம். பிறகு சூரிய வம்சம் சந்திர வம்சத்தில் தேவதைகளாக ஆவோம். இப்போது நம்முடைய புத்தியில் இது நினைவில் இருக்கின்றது. இந்த ஞானம் நம்முடைய புத்தியில் முழு நாளும் இருப்பதால் பந்தனமானது நீங்கிக் கொண்டே செல்கின்றது. முக்கியமானது வைகுண்டமாகும். நாம் பவித்திரமான இல்லற மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். நான் எப்படி இருந்தேன், இப்பொழுது மீண்டும் என்ன ஆகிக் கொண்டிருக்கின்றேன் என்பது நம்முடைய புத்தியில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம். அந்த நினைவின் மூலமாக நம்முடைய பாவங்கள் அழிகின்றன. ஆத்மாவானது பவித்திரமாக ஆகிவிடுகின்றது. பிறகு சரீரமும் பவித்திரமானதாக கிடைக்கின்றது. நாம் சூத்திரனிலிருந்து பிராமணனாக ஆவதால் பின்னர் தேவதையாக ஆகின்றோம். நாமே நமக்காக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது நாம் ராஜயோகிகளாக இருக்கின்றோம். தேகத்தின் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு நம்மை ஆத்மா என்று நிச்சயம் செய்து கொள்கின்றோம். மேலும் மற்ற அனைத்து தேக சம்பந்தங்களையும் மறந்து விடுகின்றோம். தந்தை காலனுக்கெல்லாம் காலனாக இருக்கின்றார். நம்முடைய வாசற்படியில் காலன் வர முடியாதபடி தந்தை நமக்கு இறப்பதற்கு கற்றுக் கொடுக்கின்றார். தந்தை நம்மை அமரபுரிக்கு எஜமானர்களாக ஆக்குகின்றார். நாம்
மகாரதி குழந்தைகள். அதனால் நம்முடைய புத்தி சிந்தித்துக் கொண்டே இருக்கின்றது. பிரம்மா போஜனம் என்பது பிராமணர்களின் போஜனமாகும். தேவதைகளும் பிரம்மா போஜனத்திற்கு மகிமை செய்கின்றனர். அந்த பிரம்ம போஜன் மூலம் இருதயம் தூய்மையாகின்றது. உணவுதான் அனைத்திற்கும் ஆதாரமாகும். உணவின் மூலமாக நாம் புத்துணர்வை அடைகின்றோம். யோகியாக உள்ளவர்கள் ஞானியாகவும் இருப்பார்கள். இந்த படிப்பின் மூலமாகத்தான் சூரிய வம்சத்தினராக சந்திர வம்சத்தினராக நாம் ஆகின்றோம். கல்ப கல்பமாக பழைய உலகை புது உலகமாக ஆக்குவது, ராஜயோகத்தை கற்பிப்பது தந்தையின் காரியமாகும். இதுவும் கல்ப கல்பத்திற்கான விளையாட்டாகும். நாம் வீட்டிலிருந்து நடிப்பு நடிப்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர் சொர்க்கத்திற்கு வருவதே கிடையாது. பகவானின் மகா வாக்கியம், காமம் மிகப்பெரிய எதிரியாகும். அதனால் நாம் இப்போது தூய்மையாகின்றோம், காமத்தை வெல்கின்றோம். சேவையின் மூலம், யோகாவின் மூலம் பலமும் நமக்கு கிடைக்கின்றது. மேலும் வருமானமும் ஏற்படுகின்றது. வருமானத்தினால் வயிறு நிறைந்து விடுவதால் பிறகு தூக்கம் வருவதில்லை. தந்தையின் ஆஸ்தியை அடைந்து விட்டதால் தூங்குவது, அமர்வது, எழுந்திருப்பது அனைத்தும் நியமப்படி நடைபெறுகின்றது. நாம் உலகத்தின் சேவாதாரி குழந்தைகளாகும். உலகில் தெய்வீகமான குடும்பத்திற்கு அன்பு என்ற விதையை நாம் விதைக்கின்றோம். நாஸ்திகராக இருப்பினும் ஆஸ்திகராக இருப்பினும் அனைவருக்கும் அலௌகிகமான தெய்வீகமான அன்பை, பலனை எதிர்பாராத அன்பாக அனுபவம் செய்ய வைப்பதுதான் நாம் விதைக்கும் விதையாகும். இந்த விதை தானாகவே சகஜயோகியாக மாறுவதற்கான மரத்தை உருவாக்குகின்றது. மற்றும் சரியான நேரத்திற்கு சகஜயோகி ஆவதற்கான பலனையும் தென்பட வைக்கின்றது. பந்தனத்திலிருந்து விடுபட்டவராக ஆவதற்கு நமது புத்தியை சதா ஞானத்தினால் நிறைத்து வைத்துக் கொள்கின்றோம். மாஸ்டர் ஞானக்கடலாகி சுயதர்ஷன சக்கரதாரியாகி நாம் நினைவில் அமர்கின்றோம். தூக்கத்தை வென்றவர்களாக ஆகி நினைவு மற்றும் சேவையின் பலத்தை சேமிக்கின்றோம். உலகில் தெய்வீகமான குடும்பத்திற்கு அன்பின் விதைகளை விதைக்கும் உலக சேவாதாரி ஆத்மா நாம். பாக்கியத்தை வழங்கும் வள்ளல் தந்தையை தெரிந்தும் அறிந்தும் மற்றும்
அவரின் நேரடியான குழந்தையாகிய மிகப்பெரிய பாக்கியசாலி ஆத்மா நாம் நம்மை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.